ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆக்டர் மாரிமுத்து அவருடைய டிராயிங் பார்க்குறோம். இவர் இப்போது நம்ம மத்தியில் இல்லைன்றது வருத்தத்துக்குரிய விஷயந்தான். மாரிமுத்தர் ஒரு 12 ஜூலை 1967 பிறந்திருக்கார், செப்டம்பரில். இவர் ஒரு சினிமா திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகருமாக இருக்கிறார். நான் இந்த டிராயிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேப்பர் கேட்ரேஜ் பேப்பர், ஸ்னோ ஒயிட் கேட்ரேஜ் பேப்பர். 140 GSMல ஆர்டர் போட்ட இன்றைக்கி தான் வந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த ட்ராயிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பென்சில் சார்கோல் பென்சில். இப்போ நான் கொஞ்ச நாளாக நான் ட்ராயிங் வந்து கொஞ்சம் அவுட்லைன் பண்ணாமல் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்போ கொஞ்சம் நாளாக அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததான் இந்த ட்ராயிங் வந்து அவுட்லைன் இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ராயிங் வந்து நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம வீடியோவில் எல்லாமே இதில் அடிச்சு பார்க்குறீங்க, சுத்தமாக வீடியோவை முழுசாக பார்க்க மாட்டேறீங்க. நான் என்ன இது காரணம்னு தெரியல. நான் வரைகிற ட்ராயிங் உங்களுக்கு பிடிக்கலையா என்னென்னு ஒன்றும் புரியல. நம்ம சேனல் வந்து 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் தாண்டிட்டோம். எல்லாம் உங்களுடைய தயவு. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் தொடாமல் இருக்கோம், நம்ம ஏன் பண்ணாமல் இருக்கோம். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா தானே வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு டைம் இருக்கப்போ பாருங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்றதுக்கு நீங்கள் ஒரு டைம் எடுத்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அந்த வாட்ச் ஹவர்ஸை வந்து உங்களால் தான் கொடுக்க முடியும். சரியா? எல்லோரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். இந்த ஷீட்டு நல்லாயிருக்கு, ட்ரா பண்ணுறது நல்லாயிருக்கு. இந்த பேப்பர் வந்து கேட்ரேஜ் பேப்பர்னு சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட. ஸ்னோ ஒயிட் கேட்ரேஜ் பேப்பர், A4 சைஸ். ட்ரா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. நான் வந்து இந்த ட்ராயிங்கை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. நான் உங்கள்கிட்ட பேசணுன்றதாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த ட்ராயிங்கை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன், நல்லபடியாக பண்ணுறேன்னா இல்லை என்ன குறை பண்ணுறேன்னா ஏதாவது தப்பு பண்ணுறேன்னான்றதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிங்க. கவனித்து பார்த்துட்டு ஏதாவது குறை இருந்ததுன்னா டக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் நோட்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மேலே ஏற்றி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிவிட்டு தான் கொஞ்சம் நான் நோட்ஸை இறக்கி ட்ரா பண்ணேன். நான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீடியோ இதுக்கு அடுத்ததாக வர வீடியோவில் நம்ம வீடியோ லைவ் ஒன்று போக போகுது. இன்றைக்கி லைவ் போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நான் ஒரு 7 PM போடலான்ட்ருக்கேன், 7 மணிக்கு. நீங்கள் எல்லோரும் லைவுக்கு ரெடியாக இருங்க. லைவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்லையும் ஆன்லைன் வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். சார்கோல் பென்சிலில் ட்ரா பண்ணுறேன்னா அது வந்து அந்த பேப்பரும் கொஞ்சம் நல்லா ரஃப்பாக தான் இருக்குது. ரஃப்பான பேப்பரில் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணும்போது தான் அதோடய எஃபெக்டிவ் நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக இருக்க பேப்பரில் வந்து சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணால் செட் ஆகாது. ட்ரா பண்ண நல்லாயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவர் முகத்தில் வர அந்த சுருக்கங்கள்லாம் நான் டீட்டெயிலாம் நான் கொடுத்து அப்படியே மேலோட்டமாக கொடுத்துட்ருக்கேன், வரைஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி 7 மணிக்கு எல்லோரும் ரெடியாக இருங்க. லைவ் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் லைவ் போட்டதே இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போடலான்ட்டு இருக்கேன்.
அதையும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவுட்லைன் பண்ணாமல் நம்ம ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப சிக்கலான விஷயந்தான். அதுக்கு ரொம்ப கவனமாக பண்ணணும். கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு திரும்ப எரேஸ் பண்ணாலும் எரேஸ் ஆகாது இந்த சார்கோல் பென்சில் அப்படியே. அதனால் கஷ்டம்தான். இது அவுட்லைன் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறது நல்லது. சரி, அதனால் எல்லோரும் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் அவுட்லைன் பண்ணிகிட்டே ட்ரா பண்ணுங்கள். இல்லை உங்கள் சௌகரியம் தான். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பண்ணும்போது உங்களால் பண்ண முடியாதானே? நீங்கள் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் என்னோடய சஜஷன் எப்படின்னா, அவுட்லைன் எல்லோருமே அதான் சொல்லுவாங்க, அவுட்லைன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரா பண்ணணும். அப்போ அவுட்லைன் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஃபேஸ் கரெக்டாக வந்திருக்கான்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம அவுட்லைன் பண்ணாமல் பண்ணோன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவுட்லைன் பண்ணியிருந்தோன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஆனில் வச்சுக்கிங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் போடுறதுக்கு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. லைவ் போடலாமா என்னன்றதை. ஏன்னா இது வரைக்கும் நான் போட்டதில்லை, இன்றைக்கி போகலான்னு ஒரு எய்மில் இருக்கேன். வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இது வரைக்கும் பார்த்துருந்த எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much.